வெல்கம் டு பிரின்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னா முட்டை சாதம். முட்டை சாதம் எப்படி சுவையாக செய்கிறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 to 4 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா அதை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பொன்னிறம் ஆகணும், அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ண போகிறோம். சீரகத்தூள் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 தூளையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அது வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் உப்பு, அதாவது உப்பு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் நான் இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். இது என் பொண்ணுக்காக நான் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்கிறேன். அவளுக்கு மதியம் கொடுத்து விட்றதுக்காக இது நான் செய்கிறேன். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். இந்த முட்டை சாதம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. நல்லா முட்டையை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட அந்த நல்லா சின்ன சின்ன பீஸாக வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த சைடில் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து நல்லா சூப்பராக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ முட்டை நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே சாதம் நான் வடித்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். 1 கப் சாதம், அதாவது இந்த கப்புக்கு 1 கப்பு அளவுக்கு சாதம், ஏற்கனவே வடித்த சாதம், அதை நான் எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் ரொம்ப மெதுவாக கிண்டி விடணும். அப்போ தான் இது உடையாமல் வரும். இது சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு தான் நீங்கள் சாதத்தை ஆட் பண்ணணும். இப்போ நான் மூடி வச்சுருக்கேன். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அந்த முட்டையும் சாதமும் நல்லா ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் முட்டை சாதம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப மணமாகவும் இருக்குது, பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. சுவையான முட்டை சாதம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and subscribe for more videos.